ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். நாம சில இடங்களுக்கு சுற்றுலா போகும்போது அங்க அழகும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்கும். ஆனா சில இடங்கள்ல ஆச்சரியங்கள் மட்டுமில்ல, கூடவே ஆபத்துகளும் இருக்கும். இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலுக்கு போற மிகவும் ஆபத்தான பாதையிலிருந்து உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியோட முனையில் இருக்கிற சாத்தானின் குளம் வரைக்கும் இந்த வீடியோல உலகத்தில் இருக்கிற ரொம்பவுமே ஆபத்தான 10 சுற்றுலா தலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் ஸ்விங் ஊஞ்சல் ஆடுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னா சைனால சோக்கிங்கல் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு ஊஞ்சல்ல கண்டிப்பா நீங்க ஏற மாட்டீங்க. ஏன்னா இந்த ஊஞ்சல் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி. கிட்டத்தட்ட 2300 அடி ஆழமுள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்குக்கு மேல 370 அடி உயரத்துல ஆர்க் வடிவத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஊஞ்சல்ல ஏறதுக்கு கண்டிப்பா மனதைரியம் வேணும். இந்த சூப்பர் ஸ்விங்ல ஏறி நீங்க ஊஞ்சல் ஆடும் போது கிட்டத்தட்ட 30 அடி தூரம் அந்த பள்ளத்தாக்குக்கு நடுவுல நீங்க போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பாக்கறதுக்கே ரொம்பவுமே ஆபத்தா இருக்கிற இந்த ஊஞ்சல்ல எல்லாம் யாராவது ரைடு போவாங்களான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாதந்தோறும் 4000 பேர் இந்த ஒரு அட்வென்ச்சரஸான ரைடுக்காகவே அந்த இடத்துக்கு வரதா சொல்லப்படுது. உங்களுக்கு ரொம்பவுமே த்ரில்லிங்கான ஊஞ்சல் ரைடிங் பிடிக்கும்னா இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போகலாம். வியர்ட் பிக்னிக் ஸ்பாட் பிரேசில் அமைஞ்சிருக்கிற ஒரு வித்தியாசமான சுற்றுலா தலம் இது. அந்த நாட்டோட மிக உயரமான நீர்வீழ்ச்சியான ஸ்மோக் ஃபால்ஸோட உச்சியில தான் இந்த ஒரு பிக்னிக் ஸ்பாட் அமைஞ்சிருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியோட மொத்த உயரம் கிட்டத்தட்ட 1120 அடி. அந்த அளவுக்கு உயரம் உள்ள அந்த நீர்வீழ்ச்சியோட மேல்புறத்துல ஒரு ஓபன் பிளாட்ஃபார்ம்ல உங்களை உட்கார வச்சு கயிறு மூலியமா அந்த நீர்வீழ்ச்சியோட மத்தியில உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அந்த ஓபன் பிளாட்ஃபார்ம்ல அந்த இடத்துல உட்கார்ந்தபடியே தேநீர் அருந்திட்டே உங்களால அந்த நீர்வீழ்ச்சியோட அழகையும் அங்க இருக்கிற இயற்கை அழகையும் கொஞ்ச நேரம் ரசிக்க முடியும். பல சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துதான் இந்த ஒரு சுற்றுலா தலத்தை அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பல பாதுகாப்புகள் இருந்தாலும் 1000 அடி உயரத்துல ஓபன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா தைரியம் வேணும். அப்படி இருந்தும் 1000 அடி உயரத்துல ஓபன் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு கிடைக்கிற இந்த த்ரில்லிங்கான அனுபவத்துக்காகவே பல பேர் இந்த இடத்துக்கு வராங்க. ஃப்ளையிங் கிஸ் சைனால ஊலிங் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிற பைமா மவுண்டனோட உச்சியில தான் இந்த ஒரு வித்தியாசமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு சுற்றுலா தலத்துல 170 அடி உயரமுள்ள 2 ஸ்டாச்சுஸ் இருக்கும். அதுல ஒரு சிலையோட பேரு பிரின்ஸ் சார்மிங், இன்னொரு சிலையோட பேரு ஃபேரி உமன். இந்த 2 சிலைகளோட கைகளோட உச்சியில ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சிலைகளும் சுழலும் வகையில அவங்க அதை அமைச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க அந்த உச்சியில ஏறினீங்கன்னா அந்த சிலையும் அந்த டிஸ்கும் ஒன்னு போல ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த மலையோட முழு அழகையும் உங்களால ரசிக்க முடியும். அந்த சிலைகள் அப்படியே மெதுவா ரொட்டேட் ஆகி ஒரு சமயத்துல அந்த சிலைகளோட முகங்கள் இரண்டும் ரொம்பவுமே க்ளோஸா வரும். அதனால தான் இந்த இடத்த அவங்க ஃப்ளையிங் கிஸ்ன்னு அழைக்கிறாங்க. ஒரு அற்புதமான இயற்கை அழக ரொம்பவுமே வித்தியாசமான முறையில ரசிக்கணும்னா சைனால இருக்கிற இந்த இடத்துக்கு கண்டிப்பா நீங்க போகலாம். கேஜ் ஆஃப் டெத் ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு வித்தியாசமான சுற்றுலா தலம் தான் இது. இதற்கு ஏன் கேஜ் ஆஃப் டெத்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களால முதலைகளை நேருக்கு நேர் பார்க்க முடியும். அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் சேம்பர்ல உங்களை அடைச்சு முதலைகள் இருக்கிற குளத்துக்குள்ள அந்த சேம்பரை கொஞ்ச நேரம் வைப்பாங்க. இந்த இடத்துல நீங்க கேஜுக்குள்ள இருப்பீங்க. உங்க கேஜ் சுத்தியும் அந்த முதலைகள் வரும். அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஜ் ஆனது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்டது. என்னதான் அந்த முதலைகள் வந்து அந்த கேஜ் அட்டாக் பண்ணாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கோ அந்த கேஜுக்கோ எதுவும் ஆகாது. என்னதான் உடையவே உடையாத சேஃபான கிளாஸ்னு சொன்னாலும் முதலைகளை நேரில் பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா பயமா தான் இருக்கும். அந்த கேஜுக்குள்ள கிட்டத்தட்ட உங்களால 15 நிமிஷம் வரைக்கும் முதலைகளை லைவா பார்க்க முடியும். யாருக்காவது முதலைகளை தண்ணிக்குள்ள நேருக்கு நேர் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகலாம். அது உங்களுக்கு பயத்தோட கூடிய ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்.
ஹூஷென் மவுண்டன். சைனால சாஞ்சி புரோவின்ஸ்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு ஹைக்கிங் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஹைக்கிங்கா கருதப்படுது. தரைமட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் இருக்கிற சின்ன கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு பாதையை நீங்க பாத்தீங்கன்னா உங்க தலையே சுத்திரும். ஏன்னா இங்க சரியான பாதைகள் இருக்காது, படிக்கட்டுக்குள்ள இருக்காது, எந்த ஒரு தடுப்பும் இல்லாம வெறும் மரப்பலகைகள் மேல ஏறிதான் நீங்க அந்த கோயிலுக்கு போயாகணும்.哎呀，这是座位吗？我补过去。இந்த மலை மேல நீங்க ஏறதுக்கு ஹைக்கிங்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துட்டு தான் போக முடியும். அதுவும் 7000 அடி உயரத்துல வெறும் மரப்பலகைகளையும் கயிறுகளையும் மட்டும் நம்பி நடக்கிறது உண்மையிலேயே ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த ஹைக்கிங் பண்ணும்போது பல பேர் இங்க இறந்தும் போறாங்க. இது மிகப்பெரிய சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, சைனால இருக்கிற மிக முக்கியமான வழிபாட்டு தலமாவும் இருக்குது. அதனால உலகத்திலிருந்தும் சைனால இருந்தும் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான ஹைக்கிங் பண்றதுக்காகவே பல மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க. டெவில்ஸ் பூல் உலகத்தின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியா நாடுகளோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற விக்டோரியா ஃபால்ஸ் தான். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நதியான ஜம்பேசி நதியோட குறுக்கே தான் இந்த ஒரு ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபால்ஸ் 5500 அடி நீளம் கொண்டது. இதோட உயரம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370 அடி வரைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆபத்தான நீர்வீழ்ச்சியோட முனையில தான் டெவில்ஸ் பூல்னு அழைக்கப்படுற இந்த ஒரு இடம் இருக்கு. இந்த டெவில்ஸ் பூல் உலகத்திலேயே மிக பிரபலமான ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. இங்க வரவங்க அந்த அருவியோட முனையில போய் குளிக்கலாம். எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாம அந்த முனையில அவங்க போய் குளிக்கிறத பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்படி இவங்க பாதுகாப்பு இல்லாம இந்த இடத்துல குளிக்கிறதுனாலதான் இந்த இடம் ஒரு ஆபத்தான சுற்றுலா தலமா இருக்கு. கிட்டத்தட்ட 350 அடி உயரம் உள்ள அந்த அருவியிலிருந்து கீழே விழுந்தா யாராலையும் உயிர் பிழைக்க முடியாது. இந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் சம்மர்ல மட்டும்தான் வர முடியும். ஏன்னா மழை காலங்கள்ல இந்த அருவியோட கிட்டையும் கூட அவங்களால நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அருவியோட வேகம் அதிக அளவுல இருக்கும். இருந்தாலும் ரொம்பவுமே அட்வென்ச்சரை விரும்புறவங்க இந்த இடத்துக்கு வருடம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. டேஞ்சரஸ் கிளாஸ் பிரிட்ஜ் சைனால ஜான்சியாஜி நேஷனல் பார்க்ல அமைஞ்சிருக்கிற இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் உலகத்திலேயே மிகவும் உயரமான நீளமான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு கிளாஸ் பிரிட்ஜா இருக்கு. இந்த பிரிட்ஜ்ல நீங்க நடக்கிற இடம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டான டெம்பர்டு கிளாஸ் அளவு உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் மொத்தமா 1400 அடி நீளமும் 20 அடி அகலத்தையும் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி உயரத்துல இந்த பிரிட்ஜை கட்டி இருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜ்ல நீங்க நடக்கும்போது திடீர்னு அந்த கிளாஸ் உடையற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். அது உண்மையிலுமே உடையறது கிடையாது. அந்த பிரிட்ஜை கட்டினவங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல வச்சிருக்காங்க. ஆனா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானது. நீங்க ஒரு பெரிய ஹேமரை கொண்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜை பல தடவை அடிச்சா மட்டும்தான் அந்த கிளாஸ் உடையும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸை அவங்க அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல ஒரே சமயத்துல 800 பேர் வரைக்கும் நடக்க முடியும். உங்களுக்கு வாழ்நாள்ல ஒரு வித்தியாசமான பிரிட்ஜ்ல நடக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த பிரிட்ஜுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும். டீப் டைவ் துபாயில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு இடம் தான் உலகத்தின் மிக ஆழமான நீச்சல் குளமா இருக்கு. இந்த நீச்சல் குளத்தோட மொத்த ஆழம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 அடி. இந்த நீச்சல் குளத்தை முழுமையா நிரப்புறதுக்கு கிட்டத்தட்ட 14 மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படும். இந்த நீச்சல் குளத்தை அவங்க ஒரு தொலைந்து போன நகரத்தோட தீம்ல உருவாக்கி இருக்காங்க. இந்த நீச்சல் குளத்துல நீங்க நீந்தி உள்ள போகும்போது ஒரு முழுமையான நகரம் மூழ்கி போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த நீச்சல் குளம் உங்களுக்கு அங்க கொடுக்கும். அந்த நீச்சல் குளத்துக்குள்ள மூழ்கி போன அறைகள், கார், பைக், லைப்ரரி, டாய்லெட்னு எல்லா அமைப்புகளையும் அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன் நீங்க அங்க விளையாடுறதுக்கு ஸ்னூக்கர் டேபிளும் கூட இருக்கு. இந்த டீப் டைவ் தான் உலகத்திலேயே மிக ஆழமான நீச்சல் குளம்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. ஸ்கை பூல் பொதுவா ஹோட்டல்ல இருக்கிற நீச்சல் குளங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ற ஒரு இடமா தான் இருக்கும். ஆனா அதுவே கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருந்தா எப்படி இருக்கும்? டெக்சாஸ் மாகாணத்துல ஆஸ்டின் பகுதியில மார்க்கெட் ஸ்கொயர் டவர் ஹோட்டல்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு நீச்சல் குளம் எல்லாத்தையும் கொஞ்சம் பயமுறுத்தும். ஏன்னா இந்த நீச்சல் குளத்தோட அமைப்பும் அது இருக்கிற இடமும் அப்படி. இந்த நீச்சல் குளம் அந்த ஹோட்டலோட டாப் ஃப்ளோர்ல 500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. பில்டிங்ல இருந்து 10 அடி தூரம் வெளிப்புறமா டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் பாட்டத்தோட இந்த நீச்சல் குளத்தை அவங்க கட்டி இருக்கிறாங்க. அந்த நீச்சல் குளத்துல நீங்க நடந்து வரும்போது 500 அடி உயரத்துல இருந்து கீழே இருக்கிற எல்லாத்தையும் உங்களால தெளிவா பார்க்க முடியும். அவ்வளவு ஹைட்ல கிளாஸ் பாட்டத்தோட இந்த நீச்சல் குளத்துக்கு போய் கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அது அட்வென்ச்சரஸா இருக்கலாம். ஆனா பல பேருக்கு அங்க நிக்கிறதே பயமா தான் இருக்கும். ஒரு வித்தியாசமான நீச்சல் குளத்துல குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இங்க போலாம்.
கேவ் ஆஃப் ஸ்வாலோ. மெக்சிகோல சான் லூயிஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு குகை உலகத்திலேயே மிக ஆழமான குகையா கருதப்படுது. இந்த குகையோட அடிப்பகுதியை நீங்க அடையணும்னா கிட்டத்தட்ட 1210 அடி ஆழத்துக்கு நீங்க டிராவல் பண்ணணும். அந்த அடிப்பகுதிக்கு போறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்போ இல்ல வேற எந்த வழியோ கிடையாது. நீங்க மேல் பகுதியிலிருந்து ரொம்பவுமே நீளமான கயிறை கட்டிட்டு உள்ள ஜம்ப் பண்ணணும். இல்லாட்டி பாராசூட் யூஸ் பண்ணி தான் இந்த குகையோட அடிப்பகுதியை உங்களால அடைய முடியும். 1996ஆம் ஆண்டு இந்த குகை இருக்கிறத முதலா இவான் சார்லஸ் ராண்டிங்கிற நண்பர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆழமான குகை இருக்கிறது உலகத்துக்கே தெரிய வருது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த கேவோட அடிப்பகுதிக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸோ இல்ல வேற எந்த வழியோ கிடையாது. அதனால இந்த கேவோட அடிப்பகுதியை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா மறுபடியும் கயிறு மூலியமா ஏறிதான் உங்களால வெளியே வர முடியும். அதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கும் மேலே ஆகும். இவ்வளவு ஆழமான ஆபத்தான இந்த ஒரு குகை மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் இருக்கு. சாகசங்களை விரும்பக்கூடிய பல கேவர்ஸ் வெர்டிகல் கேவிங்காகவே இந்த ஒரு குகைக்கு வருடந்தோறும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல பார்த்த ரொம்பவுமே ஆபத்தான சுற்றுலா தலங்கள்ல உங்களைய ரொம்பவுமே மிரள வைத்த இடம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.